வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏராளமான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சிலர் அந்த மாற்றங்களை பார்த்து நாம் ஒரு சிறந்த விஷயங்களை இழக்கிறோம் என்று கவலைப்படுவதுண்டு. வேறொரு தலைமுறையோ முற்றிலுமாக வேறொரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடைபெறுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கை முறையில் நடந்திருப்பது என்பது வீட்டிலிருந்தே எல்லாவற்றையும் வரவழைத்துக் கொள்வது என்கிற ஒரு விஷயம். உதாரணமாக உணவுப் பொருள்கள், உணவகங்களுக்கு மக்கள் செல்லக்கூடிய பழக்கம் இன்றைக்கு அப்படியே வீட்டிலிருந்து வேண்டிய உணவுகளை தருவித்துக் கொள்வது என்பதாக மாறியிருக்கிறது. அதே போல் ஆன்லைன் ஷாப்பிங், நீங்கள் நிறைய சாலைகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பொருள்களை மூட்டையாக வண்டிகளில் இருசக்கர வாகனங்கள் சுமந்து செல்லக்கூடியவர்கள் ஸ்விக்கி, சொமோட்டோ போன்ற அந்த ஆப்புகள் மூலமாக உணவுப் பொருட்களை கொண்டு செல்பவர்களை நீங்கள் எங்கெங்கும் பார்க்கிறீர்கள். இவர்கள் எதை மாற்றீடு செய்கிறார்கள், எதற்கு பதிலாக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். சில சமயம் அது ஒரு வசதி என்றே வைத்துக்கொள்வோம். பொருள்கள் சில விலை குறைவாக ஆன்லைன் கிடைக்கின்றன என்கிறார்கள். ஆனால் உணவுப் பொருள்களுக்கு அது பொருந்தாது. வழக்கமாக நாம் உணவகங்களில் வாங்குவதை விட மிக அதிகமான விலையை நாம் கொடுத்து வாங்குகிறோம் என்பது உண்மை. இன்னொன்று வேலைவாய்ப்பு. இந்த ஸ்விக்கி, சொமோட்டோ போன்றவை வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றன. அந்த டெலிவரி பார்ட்னர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இதை நாம் மதிப்பிடுவது மிகவும் கடினம். ஏனென்றால் இவற்றின் மூலமாக எவ்வளவு பேர் வேலை இழக்கிறார்கள், புதிதாக எவ்வளவு பேர் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள், இது குறித்த டேட்டா எதுவும் முறையாக நம்மிடம் இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், காலமாற்றத்தால் இந்த மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை, மக்களால் அவை விரும்பப்படுகிற காரணத்தினால்தான் அவை ஒரு வெற்றிகரமாக இருக்கின்றன என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவிற்கு இன்னொரு உண்மையும் இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து நேரடி அனுபவங்களை இழக்கத் தொடங்குகிறோம் என்பது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு துணி வாங்குவதற்காக செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பெரிய கடைவீதிக்கு சென்று அங்கு மக்களோடு புழங்கி அந்த பொருள்களை வாங்குவதற்காக நீங்கள் செலவிடுகிற நேரம் என்பது மனதளவில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்கிற அளவில், இந்த ஷாப்பிங் என்பதே பலரும் இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி நிறைய பேரிடம் பேசி நீங்கள் தேடி ஒரு பொருளை வாங்குகிற போது அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது. உணவகங்களுக்கு செல்வதும் அப்படித்தான். நீங்கள் வெறுமனே சாப்பாட்டிற்காக மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ஸ், அந்த சூழல், இவையெல்லாம் சேர்ந்த ஒன்று தான். இப்பொழுது படத்தை ஒரு மொபைலில் பார்க்கிறோம், உணவுப் பொருளை ஒரு மொபைலில் ஆர்டர் செய்து விடுகிறோம். நமக்கு தேவையான ஒரு பொருளை ஒரு மொபைலில் வைத்து நாம் வாங்கிக் கொள்கிறோம். அப்படி என்றால் தியேட்டர்கள் எதற்கு, உணவகங்கள் எதற்கு, கடைகள் எதற்கு? இவற்றின் மூலமாக உருவாக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புகள் காலப்போக்கில் எப்படி காணாமல் போகின்றன என்பது ஒருபுறம் என்றால், மனித அனுபவத்தில் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய சமூகமயமாதல் நடக்கிறது. நாம் சமூகத்தோடு நாம் எப்படி உறவு கொள்கிறோம் என்பது, மனிதர்களோடு எப்படி நாம் உறவு கொள்கிறோம் என்பது அதிகப்படியாக மனிதர்களோடு உள்ள பழக்க வழக்கங்களின் மூலமாகத்தான் அது நிகழ்கிறது. ஆனால் இந்த பொது இடங்கள் எல்லாமே, உணவகம் ஒரு பொது இடம், கடைகள் ஒரு பொது இடம், தியேட்டர்கள் ஒரு பொது இடம், இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விலகி 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 நம்மை ஒரு சின்னஞ்சிறு கூட்டுக்குள் அடைத்துக்கொள்வதன் வழியாக வருங்கால தலைமுறையினர் தங்களுடைய நேரடி சமூக அனுபவத்திலிருந்து தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்குகிறார்கள். இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை வரும் நாட்களில் நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.